வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான். நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த உடைய குரு பெயர்ச்சி அப்படின்றது ஆகும் பொழுது எப்பயுமே சிம்ம ராசிக்கு குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா அவர் நட்பாக உட்காருவார். சரிங்களா? அப்ப நட்புக்குரிய ஒரு கிரகங்கள்ல தான் இந்த சூரிய பகவானும் இந்த குரு பகவானும். சூரியன் குரு வீட்டுல உட்கார்ந்தாலும் குரு வீட்டுல சூரியன் உட்கார்ந்தாலும் நட்பாதான் உட்கார்ந்துருப்பாரு. சூரியன் பொறுத்த வரைக்கும் அதாவது தனுசு ராசி, கும்பராசி, மீன ராசி, இந்த 3 ராசியில மட்டும்தான் சனி அதாவது சூரிய பகவான் நட்பா உட்காருவார். அப்படியாப்பட்ட இந்த உடைய சூரியனாகப்பட்டவரும் குருவாகப்பட்டவரும் நட்பு கிரகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 90% கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி 12 ராசிகள்ல யாருக்கு முதலிடத்துல நல்லா இருக்குதுன்னு பார்த்தா உங்க ராசிக்கு தாங்க நல்லா இருக்குது. ஏன்னா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான், தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வராரு. லாபஸ்தானத்துல குரு, ஏன்னா குருதான் எல்லாமே. நவகிரகத்திலேயே சுபகிரகம் சொல்றவர் யாருன்னா இந்த குரு தான். அதுக்காக தான் குருவுக்கு நம்ம நிறைய பேர் வச்சிருக்கிறோம். தமிழ் கடவுள் முருகருக்கு எப்படி நிறைய பேர் வச்சிருக்கிறோமோ அது போல நவகிரகத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பேர் குரு பகவான் வச்சிருக்கிறோம். ராஜா, கேப்டன் சொல்லலாம், தலைவர்னு சொல்லலாம். அதாவது குரு பார்த்தா கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாரு. தனக்காரகன், புத்திரக்காரகன், மாங்கல்யக்காரகன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு நிறைய பேர் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடத்துல சித்திரை மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு புதன் பகவானோட வீட்டுக்கு வராரு. இதே நீங்க திருக்கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா மே மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு. இதே வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதி. அப்ப இந்த மே மாசம் 14ஆம் தேதி முதல் 2026 வருடம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில தான் உட்காருவார். ஒரு வருடம் 17 நாட்கள். அப்ப இந்த ஒரு வருடம் 17 நாட்களுக்கு பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. இதுல மாற்றமே இல்லை. நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தெரியுங்களா, எந்த ஒரு விஷயமும் மனசுல வச்சுக்கிறது இல்லை. கெட்டதா இருந்தாலும் உடனே செயல்படுத்திடுறீங்க, அது நல்லதா இருந்தாலும் செயல்படுத்திடுறீங்க. சரிங்களா? கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. சூரிய பகவான் நெருப்பு ராசி. இப்படியாப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு அடையும் பொழுது பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. அப்ப இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு லாபங்கள் வரப்போகும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். உங்களுக்கு இப்ப லாபங்கள் வரப்போகுது.
அதாவது பணம் வரவு கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீடு மண்ணு நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க, வீடு வாசல் கட்டி பார்க்க போறீங்க, அப்பார்ட்மெண்ட் சொத்துன்றதை வாங்க போறீங்க, இடம்ன்றது வந்து கிரையம் பண்ண போறீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய இடத்துக்கு லாபஸ்தானமா உங்களுக்கு குரு பகவான் வராரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் உதயமாகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு தருணம். நிச்சயமா இப்ப உங்களுக்கு மாற்றங்கள் நடக்க போகுது. சரிங்களா? உங்க மனசுக்குள்ளார ஒரு தெளிவு கிடைக்க போகுது. இதுக்குள்ளார எப்படி தெரியுமா, நாம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம், ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்றோம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், 2025 மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்து 2026 வருடம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா சொல்றேன் மாறப்போகுது. சரிங்களா? இதுல படிச்சுட்டு வேலை இல்லாம முயற்சி பண்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. 2வது கவர்மெண்ட் வேலைகள் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்ல எதிர்பார்க்கிறவங்களுக்கு, இல்ல டெம்பரவரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பர்மனன்ட் ஆகல, எனக்கு அந்த வேலை பர்மனன்ட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு நடக்க போகுது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு, 2.5 வருஷம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சனி பகவானையே எடுத்து நிற்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான் மட்டும்தான். அதாவது குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுக்கிறது யாரையுமே தடுக்க முடியாது. அப்ப இந்த உடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி டாப்பை கொண்டு போய் வைக்க போறாரு. இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. 1% இல்ல, 2 இல்ல, 95% உங்களுடைய வாழ்க்கை மாத்தி கொடுக்க போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பூரி சொத்து இருந்தது, கை கொடுக்கலைங்க, ஏன் சொத்துன்றது பிரிச்சு கொடுக்கல, எங்க அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சொந்த பந்தத்துல வந்து கட்டான்றது யாரும் வந்து சேர மாட்டேங்கிறாங்க, சொத்துல பிரச்சனை இருக்குதுன்றீங்களா? இந்த சொத்துல இருக்கிற வில்லங்கங்கள் சரியாகும், சொந்தத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்து வந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைச்சிடும். மொத்தத்துல நம்ம எப்படி இதனால வாழலான்ற வாழ்க்கை இது இல்லை, இப்படிதான் வாழ நினைக்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரமும் சரி, கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவானா இருந்தாலும் உங்க ராசிக்கு இப்ப லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் லாபச்சனியே வரும்போது நிச்சயமா திருமண தடைகள் எல்லாம் விலகும். ஏன்னா லாபச்சனி வீட்டுல சுபகாரியம் நடக்கும். கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் வேணா இருக்கலாம், இடம் வாங்குறதா இருக்கலாம், கிரையம் பண்றதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதா இருக்கலாம், கல்யாணம் பண்றதா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியத்துக்கு கண்டிப்பா எடுத்த முயற்சிக்கு இது வெற்றியா கூட கிடைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்து காலம் போய் வீட்டுல எங்க 4 காசு இருந்ததோ இருக்குமோ தொலாவர காலத்துல இருந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா அப்படி இருந்தவங்களுக்கு இந்த உடைய மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா 2026 உங்களுக்கு 6வது மாசம் வரைக்கின்றது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இதுல முதல்ல பார்க்க போறது என்னன்னா வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம். இதுல சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இந்த அரசியலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பயணம் கண்டிப்பா வெற்றியா அமைய போகுது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் ஆல்ரெடி போயிட்டு வாழ முடியாம வளர முடியாம, ஏன்னா நான் ஒரு ஆசைப்பட்டு வேலைக்கு வந்தேங்க, அந்த ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்ற சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட வேலையே உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வாழ போறீங்க. சரிங்களா? இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார். ஒரு வருட காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியிலிருந்து இந்த குரு பகவான் அருள்பாலிக்க போறார். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கான அமைப்பில். அப்போ இந்த சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர போகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார்.
அப்போ கடந்த வருட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பதவியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் தடை, வருமான குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், எது செய்தாலும் தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், பகைகள் அதிகமாக உருவாகக்கூடிய காலகட்டன்ற மாதிரி கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அப்போ இந்த கடந்த ஒரு வருட காலம் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளாக இல்லையா சார், இந்த வருட காலகட்டங்கள் நலமாக இருக்க போதா அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருட காலம்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. கோவிட் தொட்டுது இல்லைங்களா, 2019ஆம் ஆண்டு என்னைக்கு கோவிட் தொட்டுதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளானது அப்படியே ஒரு தொய்வை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியுன்றீங்க. அப்படியே உச்சத்தில் இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள்லாம் படிப்படியாக முன்னேறுவாங்கன்றதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் படிப்படியான தடைகளையும் தளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சிம்மராசி அன்பர்களாக இருந்துட்டுருங்க. இந்த நேரம் இந்த நொடிபொழுது வரலுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கும் போது கேதுவின் பிடியில் மாட்டினார். அதுக்கு நேர் எதிரில் மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் வந்தால்தான் அந்த பிடிவிலிருந்து ராகு கேதுவின் பிடியிலிருந்து மீள முடியுன்றது ஒரு விதிப்பயன். அப்போ அந்த விதிப்பயனானது இந்த வருடத்தில் தான் நடக்க போகுதுங்க. அதாவது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தான் இந்த குரு பகவான் ராகு கேதுவின் பிடியிலிருந்து மீள போகிறார் அப்படின்றதுங்க. அதனால் இந்த வருட காலகட்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டில் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்க போகுது அப்படின்றீங்க. இதுலேயும் இந்த குரு பயிற்சி பலன்களை நான் 3 விதமாக பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதிசாரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், வக்ரங்களாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி பிரித்து 3ஆக சொல்லணும்னா எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் தானே செயல்படுன்றதை உணர முடியும். அப்போ இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2025 அக்டோபர் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான மிதன ராசியில் இந்த குரு பகவான் வீற்றிருப்பார். அப்போ 11ஆம் இடமானது உங்களோட லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம், உங்களோட தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணமாகி ஏற்கனவே ரத்தாகி 2வது திருமணத்துக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துலேருந்து இந்த குருபவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த குருபவான் சமசப்தமாக சொந்த வீட்டை பார்க்கறதுனால முக்கியமாக சிம்மராசி என்பவர்களுக்கு எனக்கு குழந்தையே தரிக்கலை சார், திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, இன்னமும் குழந்தை தரிக்கலை, குழந்தை கிடைக்குமான்னு ஏங்கி காத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக புத்திரதோஷம் எது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக குறித்து சொல்கிறேன் பாருங்கள், வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 199% கம்பல்சரி உண்டு. 1% அந்த ஆண்டவனின் அருளால் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்படின்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையின் கல்வி, குழந்தையின் ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருந்த நபர்களுக்கு குழந்தையின் ஆரோக்கியமும் கல்வி நிலையும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து அவங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரியே 2019லேருந்து திருமணம்னு ஏங்கி காத்துட்ருக்கேன் சார், திருமணமே நடக்கலை சார், எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு குறித்து வச்சுக்கிங்க. மே 14லேருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ள கன்ஃபார்மாக உங்களுக்கு திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டுடும் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்துக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். 3ஆம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், முயற்சிகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றீங்க. இதனால் வரலும் முயற்சி எடுத்து நொந்து போய் ஒன்றுமே செயல்படாத நபராக இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முயற்சி ஸ்தானமானது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் உங்களோட மனசில் என்னெல்லாம் படுதோ அது எல்லாமே கண்டிப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ இளைய சகோதரத்தினால் ஆதாயங்களும் முயற்சிகளும் வெற்றி பெறவும். முக்கியமாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பத்திரப்பதிவு, எழுத்துத்துறை, ஒளிப்பதிவு துறை, இந்த மீடியா துறை, இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை எட்ட போகிறீங்கன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி அடைவார்.
அப்போ கடகராசியில் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுவார் அப்படின்றீங்க. அப்போ அந்த 1.5 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரமே, குரு சார்ந்த பொருட்கள் எல்லாமே விலையானது வீழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அந்த பொருளின் வளர்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அப்போ குரு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம உலகத்தில் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் இல்லைங்களா. தங்கத்தின் விலையானது இந்த வருடத்தில் வருகின்ற 2025 அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டத்தில் கண்டிப்பாக தங்கத்தின் விலையானது குறைய போகுது. தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் மிக குறைந்த வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். முக்கியமாக இந்த சிம்மராசி அன்பர்கள் தங்கத்தை வாங்கி குறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேர காலகட்டத்தில் இருக்குன்றவிதிங்க. மஞ்சள் வியாபாரமும் வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். மஞ்சள் விளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அப்போ எதை வச்சு சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னாக்கா, குருவின் சார்ந்த பொருட்கள், ஒரு பொருள் உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்த பொருளின் விலையானது குறையும் அப்படின்றது ஒரு விதிங்க. அப்போ குரு பகவான் உச்சத்தில் இருந்தாருனாக்கா குரு பகவானின் பொருட்களுக்கு எந்த விதத்துலையும் தடைகள் இருக்காது, நிறைய கிடைக்கும்ன்ற விதிங்க. அப்போ குருனாவே தங்கம். அப்போ தங்கத்தின் விலையானது குறையக்கூடிய காலகட்டம், தங்கத்தின் உற்பத்தியானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அப்போ அதே நேர காலகட்டத்தில் ஈரோடு தான் தமிழகத்தில் மஞ்சளுக்கு சொல்லக்கூடிய அமைப்புங்க, விளைபொருளில் மஞ்சள். அப்போ இந்த வருட காலகட்டத்தில் மஞ்சளானது மஞ்சளை விற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் மஞ்சளை வித்துறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அல்லது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு விற்பனை செய்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றவிதிங்க. அதனால் மஞ்சள் விலையை கூட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசை, ஒவ்வொரு மனிதனும் உற்பத்தி செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பொருட்கள் சரியான ஒரு அமைப்பில் தான் பெறணும்னு நினைப்போம். அதனால் விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரலும் மட்டும் விற்பனை செய்யாதீங்க. மற்ற காலகட்டத்தில் விற்பனை செய்யுங்க, உங்களுக்கு தகுந்த ஒரு விலையானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அதே போல் அந்த நேர காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார வெகு நாட்டில் திருமணமே ஆகாதுன்னு எதிர்நோக்கி இவங்களாம் திருமணம் நடக்காதுப்பா, 40 வயசு கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 8 நபர்களுக்கு கூட திருமணம் நடைபெறதை நிறைய பார்க்க முடியும். நிறைய திருமண நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுதுங்க. அடுத்ததாக இந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த பின்னோக்கி சென்ற அந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்பவும் முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த நேரத்தில் அதே 11ஆம் இடத்துல மிதுனராசியிலிருந்து அருள்பாலிக்க போகிறார். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரி விட்டு வச்சிருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வளர்ச்சிகளாக இருக்கும். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் தான் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேரும், வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், தொழில் வீழ்ச்சி அடைந்த நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமும், முக்கியமாக நகை வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வருட காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறலான்றீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வருடத்தின் பலன்களை மிக துல்லியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல லாப குருவாக பெயர்ச்சியாக போறார் மே மாதத்துல இருந்து. இது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அஷ்டம சனி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கேது பகவானும் உள்ள வர்றதுனால இந்த குரு பகவானின் பெயர்ச்சி மட்டும்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். லாப சனி என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக. இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. மகம் நட்சத்திர அன்பர்கள் மாதிரி பொறுமைசாலிகள் யாருமே கிடையாது. எவ்வளவோ அவமானங்கள் அசிங்கங்களை கடந்து வந்தாலும் அது எதுவுமே நமக்கு கிடையாது. நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஆன்மீக நாட்டம் அதிகமாக உடையவர்கள். தன்னுக்கு வந்த துன்பங்கள் எல்லாமே அந்த இறைவனுக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொண்டவர்கள். தனக்குன்னு ஒரு ஆசையா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, தன்னை சார்ந்தவர்களுக்காக தான் எல்லாமே செய்வாங்களே ஒழிய தனக்குன்னு எந்த விஷயத்தையும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் செய்ய மாட்டீங்க. அதே சமயத்துல அந்த ஒரு பொறுமையான ஒரு குணம் இருக்கிற
இருக்கிறதுனால எதையுமே சீக்கிரமாக ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திறன் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ராசியில மகம் நட்சத்திரத்துக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் ரொம்ப டாம் டூம்னு செலவு பண்ணுவாங்க. எந்த இதுவா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு ஃபங்க்ஷன் தான் செய்ய போறான்னா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கே அதிகப்படியான ஒரு செலவுகளை செய்யறது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களா இருப்பாங்க. இவர்கள் கையில அந்த பண புழக்கம் இல்லைன்னா இவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் தூக்கமும் வராது. அதே சமயத்துல அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு நுணுக்கமாக தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், அந்த வரக்கூடிய பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்றதும் இவர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த சிம்ம ராசியில வரக்கூடிய 3வது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொருள் சேர்க்கணும்ன்ற ஆர்வம் நிறைய இருக்கும். பொருளானாலும் அடுத்து ஒரு சொத்துக்களானாலும் அந்த சொத்துக்களை சேர்ப்பதிலும் பொருள் சேர்க்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதுக்காக இவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தியாகம் என்னன்னா, குடும்பத்தை பிரிந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வெளியூர்ல தான் இருப்பீங்க. இப்ப திருமணம் ஆனாலும் கூட திருமணத்துல இருந்து அந்த பந்தத்துல இருந்து ஒரு விலகியதான் இருக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 ராசி, இந்த 3 நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல ஒரு லாப குருவாக பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு உபஜய ஸ்தானத்துல படுது. இந்த உபஜய ஸ்தானம்ன்றது ஒரு முயற்சிகளை புதுமையாக செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த உபஜய ஸ்தானம். ஏதாவது ஒரு விஷயங்களை புதுசா செய்யணும், ஏதாவது தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்களை செய்யணும், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு புதுசாக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் 1 வருட காலத்திற்கு இருக்க போகுது. இந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில இழந்ததை மீட்டு எடுக்கணும்னு ரொம்ப போராடக்கூடிய ஒரு தருணம் தான். அதுதான் அந்த உபஜய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். எப்போதுமே எல்லா ராசி அன்பர்களும் இழந்ததை நினைச்சு ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் இழந்ததை எப்படியாவது மீட்கணும்ன்ற ஒரே ஒரு போராட்ட ஒரு குணத்தோட இருப்பவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். அதற்குண்டான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால யாருக்காவது தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தாலோ, இல்ல ஏதாவது வம்பு வழக்குகள் சொத்துக்கள் மூலமாக இருந்தாலோ, கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சொத்துக்கள்ல இருந்து ஒரு பார்ட் உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் தங்கவே தங்காது. நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பீங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ரொம்ப தூரம். அந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் சொத்துக்கள் மூலமாக நிறைய போராட்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாரிசுகளும் அதே அளவிற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரே வீட்டுல 3 சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரே வீட்டுல 3 சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமசனியும் ஒரே இடத்துல பாதிப்பை கொடுக்கும், லாபகுருவும் ஒரே இடத்துல பாதிப்பை கொடுக்கும். அதனால ஒருத்தர் நல்லா இருந்தா இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரியாக இல்லாம ஒரே நேரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3 சிம்மராசி அன்பர்கள் ஒரே இடத்துல இருக்கிறீங்கன்னா தயவு செய்து ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க அந்த புதிதாக சொத்துக்களையும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காக, அதாவது குடும்பத்துக்காக நம்ம எப்போதுமே ஒரு சேஃப்டி வச்சுக்கணும், நம்மளுடைய குழந்தைகளுக்காக நிறைய ஒரு சேமிப்புகளை வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப தொலைச்சிக்கிட்டு நம்ம வேற எங்கேயோ போய் இருந்துகிட்டு அந்த இடத்துல நம்ம மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூனி குறுகி வாழ்க்கையை
நடத்தி யாருக்காகவோ அங்க பயந்து பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய குழந்தைகளுக்காக சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்கள் குழந்தைகளினுடைய நலன்ல ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அவங்க எங்கேயாவது ஏமாற்றப்படுறாங்களா, இல்ல அவங்க எங்கேயாவது தவறான வழிக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க கொடுக்குற ஆடம்பர செலவு, அதிகமான ஒரு விரைய செலவுகள் எல்லாமே உங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக உங்க பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாட்டிலும் கடன் வாங்கியாவது சில தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துல இருப்பீங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா, குழந்தைகளினுடைய வளர்ச்சி முக்கியம்தான், பட் அது அளவுக்கு மீறி இல்லாம செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த லாப குரு நல்ல மகிழ்ச்சியை தான் தருவார். இந்த பக்கம் உங்களுக்கு அஷ்டம சனி, அடுத்து கேதுவும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டா எல்லாத்துலயுமே செலவு பண்றதுக்கு இந்த வருடம் ரொம்ப இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீண்ட வருடங்களாக 3 வருடத்திற்கு மேலாக எங்களுக்கு திருமண தடையா இருக்குன்னா தயவு செய்து ஜாதகத்தை பாருங்க. ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருக்கு, அதற்குண்டான நிவர்த்திகள் என்னென்ன இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால இந்த திருமண தடைகள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியின் அப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் மறுமணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் முதல் திருமணம் ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி போச்சோ அதுல இருந்து இன்னும் வெளிவர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு மறுமண வாழ்க்கைன்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 100% நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் 2வது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மறுமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு இருக்கிறீங்க, வெளிநாட்டுல அந்த காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாப இடத்துல இருக்கும் போது இந்த காதல் மூலமாக ஏற்படக்கூடிய திருமணங்கள் வெளிநாட்டுல அதிகமாக இருக்கும். யார் யாரெல்லாம் அங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, இல்ல அங்க அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே முழுமையாக கைகூடக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இதுல ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் மிக பெரிய அளவு பாதிக்கப்படுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா சில விஷயங்களை முடிவை மாத்திரம் கண்டிப்பா ஒரு கேர்ஃபுல்லா எடுக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அங்க வெளிநாட்டுல புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம், அடுத்து புதிதாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அந்த தொழில் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பார்ட்னர்ஷிப் தொழில் வெளிநாட்டுல ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அதிக அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வீரமும் தீரமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உள்ள ராசி தாங்க சிம்ம ராசிக்காரவங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் கன்னி. அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் கன்னி இருக்கும்போது சொல்வாக்கு, அது மட்டும் இல்லை வாக்கு பலிதம் உங்களுக்கு அதிகம், வாக்கு பலிதமும் உங்களுக்கு அதிகம். அந்த வகையிலே சிம்ம ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். காலங்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அப்போ கண்டிப்பாக கடந்த காலங்கள் கண்ணீர் விட்ட காலங்கள், துன்பத்துக்குரிய காலங்கள், துயரத்துக்குரிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சி போயிடுச்சு.
எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியில் போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடியது காலங்கள் சொர்க்க பூமி ராஜ யோக வாழ்க்கை தான் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர்மத்தையும் நீதியையும் நேர்மையும் கொடுப்பது உங்கள் குணத்துக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் குணத்துக்கு உரியவர்கள் சிம்மராசி. அரசியல் சாசனத்தை நிர்வாகம் பண்ணுவது சிம்மராசி. ஆன்மீகத்தில் தேடலை உணர வைப்பது சிம்மராசி. அது மட்டுமல்ல, புரோகித தொழில் அதுக்கும் ஆணிவர் சிம்மராசி. அரசியலில் புகுந்து விளையாடலாம். என்ன உங்கள் தசாபத்தி தயவு செய்து உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய லக்கணத்தை பார்த்துக்கோங்க. சிம்மராசிக்கு ரிஷப லக்கணமும் துலாம் லக்கணமும் இருக்கக்கூடாது. வேறு என்ன வேணாலும் இருக்கலாம். 12 லக்கணத்தில் துலாம் லக்கணமும் ரிஷபம் மட்டும் இருக்கக்கூடாது. பாவி, சிம்மத்துக்கு பாவி இல்லை, கொடும்பாவி. எனவே தயவு செய்து அந்த தொழில் மட்டுமல்ல, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், விளைச்சல் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சிம்மராசி. அரசியலும் ஆன்மீகம் வேற, அது இரு கண்கள் உங்களுக்கு. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லா கமாண்டிங், எல்லாத்துக்கும் கமாண்டிங்க்கு நீங்கள் தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு நிச்சயமாக என்ன உங்களுக்கு நெகட்டிவ் தெரியுங்களா? ஒன்று கண்ணே கண். அஷ்டமத்து சனி கடகத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ அஷ்டமத்து சனி, அந்த அஷ்டமத்து சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபதி தயவு செய்து அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி இதெல்லாம் நடக்கும் பொழுது ராகு திசை, சந்திர புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, சனி புத்தி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து, இதை மட்டும் உங்கள் ஜாதகத்தில் சந்திர திசை பெரும்பாலும் வரக்கூடாது. இந்த 7ரையும் இந்த அஷ்டம திசை நடக்கும் பொழுது சந்திரன் சம்பந்தப்பட்டது நடக்கும்போது, சனி சம்பந்தப்பட்டது நடக்கும்போது சந்திர திசை வரக்கூடாது. சந்திர திசை செவ்வாய் திசை வந்தாலும் பரவாயில்ல. சந்திரன் ஏன்னா அந்த மனசை கொலப்படி பண்ணி நம்மளை கவுக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அடிப்படை தேவதை, அடிப்படை கோள் சந்திரன். அதனால தான் அதுக்கு அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். 3 பங்கு வச்சுருந்தேன், 3 பங்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 4 கார் வச்சுருந்தேன், 2 சைக்கிள், 2 பைக் வச்சுருந்தேன், கடைசி சைக்கிள் கூட ஓட்ட முடியாது அம்மா போயிடுச்சு. அப்படிங்கிற பார்த்தீங்களா? இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பாடங்கள். நமக்கு சனீஸ்வரன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். தயவு செய்து மறந்துடாதீங்க. அஷ்டமத்து சனி மட்டும் பயப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு 11 லாபாதிபதி உங்கள் ராசிக்கு 11 இருக்கார். அப்போ உங்களுக்கு நான் சொன்ன அந்த கம்மங்கூழ், அந்த நார்த்தங்க ஊறுகாய் எவ்வளவு சத்து, எவ்வளவு உங்கள் தாகத்தை நீக்கக்கூடியது, உங்களுக்கு எப்படி அது புலப்படும். அதாவது எல்லை இல்லாத ஒரு தனி ஏறும்ல மலை இல்லை. 7 கிலோமீட்டர் 7 மலை 7 கிலோமீட்டர் ஏறணும்னா எப்படி இருக்கணும் உடல் ரீதியாக? அதுக்கு தான் அந்த சத்தான ஆகாரம். அதுபோல் அஷ்டமத்து சனிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. புதுசாக இதையும் ஆரம்பிக்காங்க. உங்கள் வீட்டில் வேறு ரிஷபராசி இருந்தால் ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் யார் இருக்கான்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ராசி இருந்தால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்காக சனீஸ்வரன் நடக்கும்போது அதுலேயும் மகம், பூரம், உத்தரம் ரொம்ப எச்சரிக்கையாக. மகம் கேது, பூரம் சுக்கிரன், பார்த்தீங்களா? உத்தரம் உங்களுக்கு உரியது. சார் ஏதாவது ஒரு ரிலேஷன் வந்துடும், அப்போ மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். எனவே தயவுசெய்து சிம்மராசி நேயர்களுக்கு மிருகசீரிச சாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, திருவாதிர சாரம் எச்சரிக்கையாக இருக்கு. அதுக்கடுத்தது புனர்பூச சாரம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ ஏற்கனவே கடகத்துக்கு வருது, கடகத்துக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அதிசாரத்தில் குரு அதிசாரமாக மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள். நிச்சயமாக நானேயே தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன் அமுதமாய், தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும். தேன்கிறது உணவே மருந்து, அருமருந்து, தனி மருந்து. அந்த தேனுக்கு மிஞ்சின ஒரு மருந்து பொருள் எதுவும் கிடையாது. அதனாலதான் தேனாய் இன் மலம். அதனால தேனே மானே அப்புறம் சொல்றோம், தேனுக்கு ஏன் முக்கியத்துவம்? அப்படிப்பட்ட தேன் சிந்தும் நிறைய பதிகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட 12 திருமறை வழிபாடு, பஞ்சமூர்த்தி வழிபாடு, பஞ்சரத்ன வழிபாடு,
பஞ்சாட்சரம் பஞ்ச கீர்த்தன வழிபாடு, பஞ்சபுராண வழிபாடு, இது எல்லாத்தையும் சிறப்பு செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனி தாக்கத்தை தவிர்த்து எல்லா சகல நலங்களும் உண்டாகும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க. மகம், பூரம், உத்திரம், உண்ணாபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, தொழில் ஸ்தானத்திலே, ஜீவனஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்று கவலைப்பட வேண்டாம். என்றால் அஷ்டம் சனியாக இருந்தாலும் சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்திலே குரு பகவான் இருப்பதனால் இந்த அஷ்டம சனி அடுத்த குரு பயிற்சி வரை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் என்பது உறுதி. ஏனென்றால் அஷ்டம் சனி நிறைய பேர் பயப்படுவார்கள். ஆனால் அஷ்டம் சனியாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அஷ்டம் சனி பெரிய தொல்லைகளை தரமாட்டார். இந்த அஷ்டம சனியில் தான் நீங்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அஷ்டம் சனி என்ன செய்யும் என்றால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அந்த தடைகள் எல்லாம் விலக்கி தெய்வ பலத்தின் காரணமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்வையிடுகிறார். ஆகவே குருபலம் இருக்கிறது. அஷ்டம் சனி நடந்து கொண்டிருந்தாலும் சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு குருபலம் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குருபலம் இருக்கிறது. அதன் மூலமாக திருமணம் நடந்தேறும். அந்த குருபலம் உங்களுக்கு 2 முறை வருகிறது. முதல் முறையாக 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம். அடுத்த குருபலமாக 5/12/2025 முதல் 1/6/2026 வரை அடுத்த குருபலம். ஆக இந்த 2 குருபலத்தில் ஏதாவது ஒரு குருபலத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளுக்கு ஏற்றபடி இந்த 2 குருபலத்தில் ஒரு குருபலத்தில் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது உறுதி. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில், என்றால் சனி பார்வையும் இருக்கிறது, குரு பார்வையும் இருக்கிறது, ராகுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே 5ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களுடைய பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரிலே, தகுந்த மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த தொழில் லாபத்தை மேலும் மேலும் தொழிலே போடுவதை விட தொழில் லாபத்தை வெளியெடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு, வீடு மனை கட்டுவதற்கு ஆகியவற்றுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியூரிலே நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஹாஸ்டலிலே படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஹாஸ்டலிலே படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானால் நிச்சயமாக காரமான பொருட்களையும் கிழங்கு வகைகளையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. விவசாயிகள் கரும்பு பயிரிட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும். மேலும் மஞ்சள் பயிரிட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும். இந்த வருடத்திலே அரிசி பயிரிடுவதை தவிர்த்து விடுவது என்றால் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியாக சந்திரன் இருப்பதுதான். ஆகவே அரிசி பயிரிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. கிழங்கு வகைகளையும், அதாவது கிழங்கு என்றால் மஞ்சள் கிழங்கு பயிரிடலாம், அடுத்து கரும்பு பயிரிடலாம். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது மஞ்சளுக்கும் கரும்புக்கும் மிக மிக நல்லது, நல்ல லாபத்தை பெற முடியும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சாதாரணமாக வெற்றி கிடைக்காது, மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த வெற்றியை பெற முடியும். கலைஞர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த படம் தோல்வி அடையுமோ என்ற பயம் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வருடத்திலே குடும்பத்திலே சில அசௌகரியங்கள் இருந்தாலும் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மற்றவுடன் பேசும்போது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவையற்ற விவாதங்களை குடும்ப உறுப்பினருடன் செய்யாமல் இருப்பது நல்லது. வீடு மனை வாங்க முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் நிச்சயமாக இருக்கிறது. அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். ஆனால் வீடு மனை வாங்கும் போது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு வழக்குகள் இல்லாத சுத்தமான இடத்தை நீங்கள் வாங்குவது நல்லது. என்றால் கிரயம் செய்யும் போது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. என்றால் குருபான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனி உங்களுக்கு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்.
ஆகவே வில்லங்கம் இல்லாத இடங்களாக பார்த்து வாங்குவது நல்லது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசியில பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் சாதனையும் செய்வீர்கள். இருந்தாலும் எல்லாமே காலதாமதமாகும். காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் கையிலே இருக்கிறது. 5ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆக சிறு வில்லங்கத்தின் மூலமாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து. மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசும்போது விவாதங்கள் செய்யாமல் பொது வழியிலே பொது மக்களை வைத்து அல்லது பொது உறுப்பினர்களை வைத்து பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வழக்குகள் போட்டால் பல வருடங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே உட்கார்ந்து பேசி நீங்கள் தீர்த்து கொள்வது நல்லது. ஆக எப்படியும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே வெகு காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் திருமணம் கைகூடினால் உடனடியாக 2 மாதம் அல்லது 3 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. 6 மாதம் 8 மாதம் என்று திருமணத்தை தள்ளி போட்டால் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முக்கியமாக வயதானவர்கள் மூலமாக தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு 60% நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த சிம்மராசியில பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு குரு நன்றாக இருந்தாலும் சனி சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை என்று பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்து வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த குரு பயிற்சி நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்திலே இருக்கின்ற குரு பலவிதத்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.